உங்களுடைய ஜியோ சிம்ல இன்டர்நெட் ஸ்பீடு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத செம்மையான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கை வச்சு பார்க்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு நெட்வொர்க் பார்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியாது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பஃபரிங்க யூடியூப்பில் நிறைய பஃபரிங் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஏபிஎன்னை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் செட்டிங்ஸ் இது காமனாக தான் இருக்கும் எல்லா மொபைலும். நான் சொல்ல செட்டிங்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஜியோ சிம் வந்து செகண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஜியோ சிம் வந்து ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சிம்மு கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்ம ஏபிஎன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால இங்கே நியூ ஏபிஎன் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைலை பொறுத்து அது வேரி ஆகும். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கீழே இருக்குது. ஸோ ப்ளஸ் ஐக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இதில் நேம் ஏபிஎன் ப்ராக்ஸி எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் என்ன வேர்ட் டைப் பண்ணுறோம் நீங்களும் அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு. அந்த நேம் அப்படிங்கிற இடத்துல ஜியோ ஸ்பேஸ் இன்டர்நெட் ஸ்பேஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஜியோ அப்படிங்கிறது ஜே கேப்ஸாக போட்டுக்கோங்க. எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு அதில் ஐ அப்படிங்கிற கேப்ஸாக போட்டுக்கோங்க. எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் பி அப்படிங்கிற கேப்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இருக்கிறது ஏபிஎன் இருக்குது. இந்த ஏபிஎன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜியோ நெட் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். அதை ஜியோ நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நாட் செட் மீன்ஸ் உங்களுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக அது வந்து நாட் செட்டாக தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது யூசர் நேம் அப்படிங்கிறது. இந்த யூசர் நேம் அப்படிங்கிறதுல ஸ்பீட் பாட் டாட் இன்டர்நெட் ப்ளஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எகைன் பாட் அப்படிங்கிற லெட்டர் பி வந்து கேப்ஸாக இருக்கணும். எகைன் ஒரு டாட் போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் தேவை கிடையாது. இன்டர்நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஐ அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். எகைன் ப்ளஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் பி லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நாட் செட் சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு www.jio.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ் ப்ராக்ஸி நாட் செட் அண்ட் எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட், எம்சிசி எம்என்சி. இது ஏரியா கோடு எனக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஐ மீன் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். எகைன் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டைப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிஏபி ஆர் சிஹெச்ஏபின்னு இருக்கும். கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்கே ஏபிஎன் டைப் இருக்கும். இங்கே டிஃபால்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில மொபைலில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில மொபைலில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுல IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுலையும் கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிஹேவியர் தான். இந்த பிஹேவியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே உங்களுக்கு அன்ஸ்பெசிஃபைடு வந்து கிளிக்கில் இருக்கும். அதை அன்கிளிக் பண்ண விட்டுக்கோங்க. இப்போ LTE, HSPA, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE அண்ட் GPRS வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒர்க் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கேட்கும். கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் வந்து சேவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஎன் வந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஜியோ இன்டர்நெட் ப்ளஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்னோட மொபைல் எப்படி காட்டுது அது மாதிரி டிக் மார்க் மாதிரி காட்டும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் காட்டும். இப்போ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ அதாவது இதுக்கு முன்னே யூஸ் பண்ணதை விட இப்போ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தென் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஏபிஎன் பற்றி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.